வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் நவம்பர் 4th 2022 மார்னிங் நடந்த எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 100 power x by 10 power minus 2 equal to 10 power 8 எனில் x இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100 power x by இந்த 10 power minus 2 இருக்குல்ல, 10 power minus 2 பெருக்கல்ல வந்துச்சுன்னா இந்த மைனஸ் சைன் வந்து சேஞ்ச் ஆகிடுமா, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 10 power 2 ஆகிடும் ஈக்குவல் டு 10 power 8. இப்போ 100 நம்ம எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர் எழுதலாமா? 10 ஸ்கொயர் வந்து நமக்கு 100 தானே. 10 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் இன்டூ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 power 8. இப்போ பவரில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? a பவர் m ஹோல் பவர் n இருந்தால் இதை a பவர் m n எழுதுவோமா? அதே மாதிரி இப்போ 10 power 2x into 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 power 8. இப்போ இந்த பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ பவரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 power 2x plus 2 ஈக்குவல் டு 10 power 8. இப்போ இந்த பக்கம் ரெண்டு பேஸும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. அப்போது நாம இந்த பவரை வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ 2x plus 2 ஈக்குவல் டு 8. இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போச்சுன்னா -2 ஆகிடும். 8 minus 2 நமக்கு 6. இங்கே 2x இருக்குது, எக்ஸோட வேல்யூ தான் கிடைக்கும். 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு நமக்கு 3. எக்ஸின் மதிப்பு 3, ஆப்ஷன் டி. இரு சக்கர வண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 85,500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டும் எனில் அவர் இரு சக்கர வண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வண்டியை ஒரு கடைக்காரர் 85,500க்கு விற்பதால் 10% நட்டம் ஏற்படுது. அப்போ எவ்வளோ அவர் வாங்கியிருக்காரு, அடக்க விலை என்னன்னு நாம பார்க்கணும். இங்க வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை ஈக்குவல் டு விற்ற விலை செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 by 100. இங்கே வந்து லாஸ் தானே, அப்போ மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 85,500 இன்டூ 100 by 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 0, இங்கே 2 0 இருக்குது, இங்கே ஒரு 0. அப்போ 95,000. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். 5% லாபம் பெற வேண்டும் எனில் அவர் இரு சக்கர வண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்களா? அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. லாபத்துக்கு தானே விற்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 95,000 இன்டூ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? லாபத்துக்கு 5% லாபமா? அப்போ 5 by 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 950 இன்டூ 100 + 5 105. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 99,750. 5% லாபம் வர வேணும்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாம சேல் பண்ணணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொடுக்கப்பட்ட முக்கோணம் இப்போ இங்க ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து செங்கோண முக்கோணமா, அசமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமான்னு நாம பார்க்கணும். இப்போ வந்து இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்க 2 லைன் கொடுத்துருக்காங்க, இங்க 3 லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பக்கமுமே வெவ்வேறு அளவு இருக்கா? அப்போ இது வந்து அசமபக்க முக்கோணம். இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், 2 சேம் கொடுத்துருந்தாங்கன்னா அது இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கம் சேம் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அது சமபக்க முக்கோணமா? இது 3 பக்கமும் வேற வேற லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அளவு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து அசமபக்க முக்கோணம், ஆப்ஷன் சி. x power 5 into 10 power 15 equal to 20 power 5 into 10 power 10 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ x power 5 into 10 power 15 இருக்கா? இந்த 10 power 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தா டிவைட்ல வந்துருமா? அப்போ x power 5 equal to 20 power 5 into 10 power 10 by 10 power 15. இந்த 10 power 15 மேலே போச்சுன்னா 10 power minus 15 ஆயிடுமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? x power 5 equal to 20 power 5 into 10 power 10 into 10 power minus 15. இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ பவரை வந்து நாம ஆட் பண்ணோம். அப்போ 20 power 5 into 10 power 10 minus 15 வரும். 10 minus 15 நமக்கு என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். இந்த -5 டிவைட்ல வந்ததுன்னா சைன் சேஞ்ச் ஆகுமா? 10 power 5 ஆயிடும். இப்போ x power 5 equal to 20 power 5 by 10 power 5. இப்போ இந்த பவரை வந்து காமனா நம்ம எழுதலாமா? மேலையும் கீழே சேமா இருக்கு. அப்போ இது வந்து காமனா எழுதலாம். 20 by 10 ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். இப்போ இந்த 10ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். அப்போ நமக்கு x power 5 equal to 2 power 5ன்னு கிடைக்கும். இப்போ பவர் நமக்கு வந்து சேமா இருக்கு. அப்போ நம்ம
அந்த பவர் கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் x = 2 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 2 ஆப்ஷன் டி. 1, 1, 2, 3, 5, 8 அடுத்த 2 எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 உறுப்பு வந்து 1, 1 வந்திருக்கா, அப்போ இது வந்து ஒரு ஃபிபோனசி தொடர். ஃபிபோனசி தொடர்னா இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்புனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 உறுப்பு ஆட் பண்ணும். 1 + 1 3. நான்காவது உறுப்புனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 உறுப்பு ஆட் பண்ணுவோமா, 2 + 1 3. அந்த மாதிரி இப்போ இந்த உறுப்பு அதுக்கு அடுத்து வர 2 உறுப்பு கேட்டிருக்காங்களா, இப்போ நம்ம இந்த உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 உறுப்பு ஆட் பண்ணணும். 2 உறுப்பு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 + 18 ஆட் பண்ணால் நமக்கு 13. இதுக்கு அடுத்து வர உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, அப்போ இந்த 13ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணணும். 13ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 13 + 8 வந்து 21. அப்போ அடுத்த 2 உறுப்புகள் வந்து 13, 21 ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்ட 8 தரவுகளின் சராசரி 75, அதிலிருந்து 40 என்ற தரவு நீக்கப்பட்டால் மீதமுள்ள தரவுகளின் சராசரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை தரவுகள் கொடுத்துருக்காங்க, 8 தரவுகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சராசரி வந்து 75ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த 8 தரவுகளின் கூட்டுத்தொகை ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 8 × 75 மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த 8 தரவுகளின் கூட்டுத்தொகை கிடைக்குமா, 8 × 75 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 600 கிடைக்கும். இது வந்து மொத்த மதிப்பு. 600ன்றது வந்து மொத்த மதிப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதுல இருந்து 40 என்ற ஒரு தரவு வந்து நீக்குறாங்க. அப்போ -40 பண்ணணுமா, -40 பண்ணிட்டோம்னா 560 கிடைக்கும். இந்த 560ன்றது வந்து 7 தரவுகளின் கூட்டுத்தொகை. 7 தரவுகளின் கூட்டுத்தொகை வந்து 560. இது வந்து 8 தரவுகளின் கூட்டுத்தொகை. இது வந்து 7 தரவுகளின் கூட்டுத்தொகை வந்து 560யா. இப்போ தரவு நமக்கு எத்தனை இருக்கு, 8ல் 1 மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு தரவு நீக்கிட்டுறாங்களா, அப்போ 8ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 7ன்னு கிடைக்கும். இப்போ 7 தரவுகள் இருக்கா, அந்த 7 தரவுகளுக்கான புதிய சராசரி என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, அப்போ 560ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அந்த 7 தரவுகளின் சராசரி கிடைச்சிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 80ன்னு கிடைக்கும். அப்போ மீதமுள்ள தரவுகளின் சராசரி 80 ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த 4 ஆப்ஷன்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்கள் வந்து மிகை நிரப்பு கோணங்களா தான் இருக்கும், இதுதான் சரி, மற்றதெல்லாம் வந்து தவறு. அப்போ இதுல சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். a + b² - a - b² என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ a + b² ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab மைனஸ் a - b² வந்து a² + b² - 2ab. இது வந்து a - b² ஃபார்முலாவா. இப்போ இந்த மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணோம். a² + b² + 2ab -a² - b², இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2ab ஆயிடுமா. இந்த -a²ம் கேன்சல் ஆயிடும், b²ம் -b² கேன்சல் ஆயிடும். 2ab + 2ab நமக்கு 4ab. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4ab. a - b = 4 மற்றும் ab = 60 எனில் a + b இன் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a + b² = a - b² + 4ab. இங்க வந்து a - b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 4. அப்போ 4² + 4 × ab ஓட வேல்யூ வந்து 60. 4 × 60, 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். 4 × 60 240. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 256ஆ. இது வந்து a + b². இங்க வந்து a + b ஓட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். a + b = √256. 256ன்றது வந்து 16 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிட்டு 16 கிடைக்குமா. அப்போ a + b ஓட வேல்யூ வந்து 16 ஆப்ஷன் சி. இப்போ இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ற அமைப்பில் 23வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து 23வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இங்க பாருங்க, DEF இருக்கா. DEFன்றது 3 லெட்டர் வந்து அடுத்து வரும்போது 2 வந்திருக்கு. 2D 2E 2Fன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வரும்போது 3 வந்திருக்கா. 3D 3E 3Fன்ட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து வரும்போது எப்படி வரும், 4D 4E 4Fன்னு வருமா. இப்போ இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு, மொத்தம் இதுல வந்து 18 உறுப்பு இருக்கு. இவங்க வந்து 23வது உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 18 உறுப்பா, 19 20 21 22 23. அப்போ 23வது உறுப்பு வந்து இ. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இ.
கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை y = f of x க்கு சரியல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 4 ஆப்ஷன்ல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏவும் கரெக்ட், சி கரெக்ட், டியும் கரெக்ட். இதுல பி மட்டும் தான் தவறானது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. y அச்சை பொறுத்து y = f of x இன் பிரதிபலிப்பு வந்து y = -f of x ன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ராங். இது எப்படி வரும்னா y அச்சை பொறுத்து y = f of x இன் பிரதிபலிப்பு வந்து y = f of -x ன்னு வரும். இதுதான் கரெக்ட். அப்போ இதுல கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. வட்ட தகட்டின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வட்ட தகடு அதனுடைய ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சுற்றளவு கேட்டிருக்காங்களா? வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. இங்க பையோட வேல்யூ அப்படியே வச்சிருக்காங்க. அப்போ 2 × π × r ஓட வேல்யூ என்ன? 7 கொடுத்துருக்காங்களா? 7. அப்போ 7 × 2 14 π. இங்க வந்து சென்டிமீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் 14 π சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அசல் ரூபாய் 2 லட்சம். வட்டி வீதம் 4%. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஸ் = p × r / 100 2s ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்க p ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 lakhs இன்டூ r வந்து 4/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 லட்சம் இன்டூ 4/100 இன்டூ 4/100 எழுதலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 8 8 4 32 ஒரு 0 320 ரூபாய். அப்போ 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வந்து ரூபாய் 320. ஆப்ஷன் ஏ. கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்களா? நிகழ்தகவின் மதிப்புன்றது வந்து 0 மற்றும் 1க்கு இடையில இருக்கும். இதுதான் நிகழ்தகவின் மதிப்பு. ஆனா இங்க வந்து எது 1க்கு அதிகமா இருக்கு? 1 விட அதிகமாவோ இல்ல 0 விட கம்மியாவோ இருந்தா அது நிகழ்தகவாக இருக்க முடியாது. இங்க 0.5ன்றது வந்து 0க்கும் 1க்கும் இடையில தான் வரும். 1 வரும். 0.253யும் அது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வரும். 1.001ன்றது வந்து 1 விட அதிகமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் நிகழ்தகவாக இருக்க முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக முக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் என்பது யாருடைய தேற்றம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கோண இருசமவெட்டி தேற்றம். முத்து 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நட்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 24 முட்டை வாங்கியிருக்காரு. அதுல 4 முட்டை உடைந்து விட்டது. அப்போ மீதம் எத்தனை முட்டை இருக்கும்? அவர்கிட்ட 20 முட்டை இருக்குமா? விற்ற விலையில் ஏற்பட்ட நட்டம் வந்து ரூபாய் 36. விற்ற விலையில எவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கு? ரூபாய் 36 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவர் வாங்கிய விலை என்ன? வாங்கிய விலை வந்து 96 ரூபாய். ஆனா அவர் விற்றதுல வந்து எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா 36 நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவுக்கு அவர் வித்திருப்பாரு? விற்ற விலை = வாங்கிய விலை மைனஸ் நஷ்டம். வாங்கிய விலை எவ்வளவு? 96 மைனஸ் நஷ்டம் எவ்வளவு? 36. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 60. இதுதான் விற்ற விலை. மொத்த முட்டைகளை எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்காரு? 60 ரூபாய்க்கு வித்திருக்காரு. மொத்தம் எத்தனை மீதம் இருந்த முட்டையோட எண்ணிக்கை எத்தனை? 20. அந்த 20 முட்டையை 60 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ ஒரு முட்டையோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 60 20ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஒரு முட்டையோட விலை கிடைச்சிடுமா? இப்போ இது 2ஆல கேன்சல் பண்ணா 3. அப்போ ஒரு முட்டையோட விலை வந்து ரூபாய் 3. ஆப்ஷன் டி. 2 கோணங்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் முறையே அவற்றை காண்க. 2 கோணங்கள் வந்து எந்த விகிதத்தில் இருக்கு? 4:5 விகிதத்தில் இருக்கு. அந்த இரு கோணங்களை நாம என்ன எடுத்துப்போம்? 4x, 5x எடுத்துப்போம். இந்த இரு கோணங்கள் வந்து நேரிய கோண இணைகள். இது வந்து ரெண்டும் நேரிய கோண இணைன்றதுனால இதனுடைய கூடுதல் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போ 4x + 5x = 180 டிகிரி. அப்போ 9x = நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரியா? 9ஆல இதை கேன்சல் பண்ணா 20. x = 20 டிகிரி. இப்போ நமக்கு அந்த 2 கோணங்கள் என்னன்னு தெரியணுமா? 4 × x, 5 × x இருக்கா? இதுல x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 4 × 20, 5 × 20. 4 × 20 80, 5 × 20 100. அந்த இரு கோணங்கள் வந்து 80 டிகிரி, 100 டிகிரி. ஆப்ஷன் பி. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 8000 ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9600 உயரும் கேட்டிருக்காங்களா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? தனி வட்டி = மொத்த தொகை 9600ல இருந்து 8000 மைனஸ் பண்ணா நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடுமா? மொத்த தொகை மைனஸ் அசல்.
மொத்த தொகை வந்து எவ்வளோ 9600 மைனஸ் அசல் வந்து 8000 1600 கிடைக்கும். இது வந்து தனி வட்டி வந்து 1600. இப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலானா ஈக்குவல் டு PNR/100. இங்கே ஐயோட வேல்யூனா 1600 ஈக்குவல் டு அசல் வந்து 8000 இன்டூ என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ என்னோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். மற்றதெல்லாம் ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தால் டிவைட்ல வந்துருமா. அப்போ n ஈக்குவல் டு 1600/80 இன்டூ 5. இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 8 2 16 0 5 4. அப்போ n ஈக்குவல் டு 4 ஆண்டுகள். ரூபாய் 8000 ஆனது 5% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9600 எத்தனை ஆண்டுகளில் உயரும்னா 4 ஆண்டுகளில் உயரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 1 முதல் 100 வரையிலான பகா எண் கணத்தின் முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செட்ல வந்து 1ல இருந்து 100 வரை இருக்கிற பகா எண்ணோட மோட் என்னன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ 1ல இருந்து 100 வரை இருக்கிற பகா எண்கள் என்னென்ன வரும் 2 3 5 7 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 97 வரைக்கும் இது வரைக்கும் போயிட்டே இருக்குமா. இப்போ இதுல வந்து முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மோடுன்றது வந்து என்ன, மோடுன்றது வந்து ஒரு செட்ல வந்து ரிப்பீட்டா எத்தனை நம்பர் வருதோ, ஒரு நம்பர் வந்து எத்தனை முறை வருதோ அதுதானே மோடுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுமா, ஆகாது. அப்போ இதுக்கு வந்து முகடுக்கான இயலாது. எனவே பகா எண்களின் தொகுப்புக்கு வந்து முகடு கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ரூபாய் 7200 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு தொகை 7200 ரூபாய். அது ஏ மற்றும் பி என்ற இரு நபருக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரிச்சு கொடுத்தா பிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியின் பங்கு ஈக்குவல் டு பிக்கு வந்து எவ்வளவு விகிதம் கொடுத்துருக்காங்க 3. மொத்தம் வந்து 8ல 3 பங்கு வந்து பி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரூபாயில 7200 ரூபாயில. அப்போ இது 8ஆல கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 8 9 72 2 0 9 3 27 0 0. இப்போ 2700 ரூபாய் பியின் பங்கு. ஆப்ஷன் சி. விரிகோண முக்கோணத்தில் குத்துக்கோட்டு மையம் அமையும் இடமானது. விரிகோண முக்கோணத்துல வந்து குத்துக்கோட்டு மையம் எங்க அமையும்னா முக்கோணத்தின் உள்ளேயா, முக்கோணத்தின் வெளியே, முக்கோணத்தின் ஒரு முனையில், செங்கோண முக்கோணத்தின் உச்சிப்புள்ளி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முக்கோணத்தின் வெளியே. முக்கோணத்தின் வெளியே தான் விரிகோண முக்கோணத்தில் குத்துக்கோட்டு மையம் வந்து அமையும். பின்வருவனவற்றுள் ஒன்று பரவல் அளவை அல்ல. இந்த 4 ஆப்ஷன்ல ஒண்ணு வந்து பரவல் அளவை கிடையாது. அது என்னன்னு கேட்டிருக்காங்களா. அது வந்து ஆப்ஷன் சி முகடு. இந்த வீச்சு, கால்மான விளக்கம், விளக்க வர்க்க சராசரின்றது வந்து பரவல் அளவை, அதாவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இது வந்து முகடுன்றது வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அதனால இதுதான் கிடையாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முகடு. பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு 2 தொடர் தள்ளுபடி கொடுத்துட்டு அதுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன D1 plus D2 minus D1 into D2 by 100. இது வந்து டிஸ்கவுண்ட். D1 எவ்வளோ, முதல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%. 10 plus D2 வந்து 20 minus D1 into D2 10 into 20 by 100. இப்போ 10 plus 20 30 மைனஸ் இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 30 minus 2 28%. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 28%. இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% 20%. அதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் வந்து 28%. ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டினே ராங்கா இருக்கு. அதனால இவங்க வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது வந்து கொஸ்டினே ராங்கா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வர்க்க மூலம் காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதுக்கு வந்து வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் 4596.84. இப்போ 2 2 எடுத்துக்கணும். இப்போ இங்க நான் 45 இருக்கு. எந்த 2 நம்பர் இங்க வர நம்பரே தான் இங்கேயும் போடணுமா. இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பரா இருக்கணும், இல்ல அதை விட கம்மியா இருக்கணும். இப்போ 7 7 49, அது வந்து இதை விட அதிகமாயிடும். அப்போ 6 6 36 6 எடுத்துக்கணும். 6 6 36. 45ல 36 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். இப்போ இங்க 2 நம்பர் இருக்கா, அந்த 2 நம்பர் கீழே இருக்கணும் 96. இப்போ இந்த 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். இங்க போடுற நம்பர் தான் இங்கேயும் போடணும். இந்த நம்பர் இங்க போடுற நம்பரால இந்த மொத்தத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா இதை விட
இந்த நம்பரா இருக்கணும் இல்லை இதை விட கம்மியா இருக்கணும். இப்போ இங்க என்ன நம்பர் போட்டா இதுக்கு இந்த வேல்யூ கிட்ட வருதுன்னு பாருங்க. இப்போ இங்க 7 7 7 7 போட்டோம்னா இப்போ 7 × 7 49 7 7 49 மீதி 4 7 2 14 14 + 4 இங்க இருக்கா 14 + 4 8 18 இங்க ஒரு 1 வரும். அப்ப 7 1 8 889 ஆயிடும். இந்த 7 ஆல இந்த 127 மல்டிப்ளை பண்ணா இப்போ இந்த 67 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 67 × 2 2 7 14 மீதி 1 2 12 13 134. இப்போ 134 இங்க போடுற நம்பர் தான் இங்கேயும் போடணும். இங்க வந்து புள்ளி இருக்கா, அப்போ இங்க ஒரு டாட், இங்க டாட் வைக்கணும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 0 1. இப்போ இந்த 84 கீழே இருக்கும். 84 இறக்கிட்டோம்னா இங்க போடுற நம்பர் தான் இங்கேயும் போடணும். இங்க என்ன போடலாம்? 8. இங்கேயும் அப்போ 8 வருமா? இப்போ இந்த 8 ஆல இதை மொத்தமும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10784 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வர்க்கமூலம் வந்து இந்த நம்பருக்கு வர்க்கமூலம் ஆப்ஷன் ஏ 67.8. x minus 1/x = 5 எனில் x³ minus 1/x³ இன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? a minus b whole cube equal to a³ minus b³ minus 3a² b plus 3ab². இப்போ a³ minus b³ minus இதுல இருந்து 3ab காமனா வெளில எடுத்தோம்னா minus 3ab எடுத்தோம்னா a இங்க வந்து மைனஸ் சைன் சேஞ்ச் ஆயிடுமா? மைனஸ் எடுத்தா அப்போ மைனஸ் பின்னு கிடைக்கும். இங்க a minus b whole cube. இங்க a minus b க்கு பதிலா நம்ம x minus 1/x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x minus 1/x சப்ஸ்டிட்யூட் பண்ணா whole cube equal to இங்கேயும் a க்கு பதிலா x³ minus 1/x³ minus 3 × x × 1/x x minus 1/x. இப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆயிடும். x minus 1/x க்கு பதிலா நம்ம 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5³ இப்போ x³ minus 1/x³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ x³ minus 1 இது வந்து 1/x³ னு எழுதலாமா? minus 3 × x minus 1/x பதிலா 5 3 × 5 15. இப்போ இந்த 15 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தா plus 15 ஆயிடும். x³ minus 1/x³ equal to 5³ 5³ பண்ணா நமக்கு 125 plus இந்த minus 15 இந்த சைடு வந்தா plus 15 ஆயிடும். இது ரெண்டு ஆட் பண்ணா 140. அப்போ x³ minus 1/x³ ஓட வேல்யூ வந்து 140 ஆப்ஷன் ஏ. ஒரு கூடையில் 35 ஆப்பிள்களும் 21 ஆரஞ்சும் உள்ளன. இப்பழங்கள் சமமாக நீங்கள் ஏழ்மை நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ நினைக்கிறீர்கள் எனில் அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு உங்களால் உதவ முடியும் கேட்டிருக்காங்க. இங்க அதிகபட்சமாக கேட்டிருக்காங்களா? சமமாக கொடுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். 35க்கும் 21க்கும் HCF கண்டுபிடிக்கணுமா? HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? 7 5 35 7 3 21. இந்த 5 3 வந்து சேம் டேபிள்ல வருமா? வராது. அப்போ இதுக்கான HCF வந்து 7. இப்போ 7 குழந்தைகளுக்கு வந்து சமமா கொடுத்து உதவ முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி 7. நடக்க இயலாத நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நடக்க இயலாத நிகழ்ச்சி நிரப்பு நிகழ்ச்சி வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஆப்ஷன் சி எஸ். காணும் தரவுகளுக்கு இடைநிலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து மீடியன் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நாம இந்த உயரம் இது வந்து நாம ஏறு வரிசையில் எழுதணும். எழுதுனா என்ன கிடைக்கும்? உயரம் மாணவர்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதியாச்சா? இது வந்து உயரம் சென்டிமீட்டர்ல மாணவர்களின் எண்ணிக்கை 150 சென்டிமீட்டர்ல 8 மாணவர்கள் இருக்காங்க. 152 சென்டிமீட்டர்ல 4 மாணவர்கள் இருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி இது வந்து ஏறு வரிசையில் எழுதணும். எழுதிட்டு பிறகு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேபிட்டல் N = என்னன்னு பார்க்கணும். இது மொத்தம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இது மொத்தமும் ஆட் பண்ணா நமக்கு 41 மாணவர்கள் வரும். 41ன்றது வந்து ஒற்றைப்படை என்ன? அப்போ அதுக்கான ஃபார்முலா இடைநிலைக்கான ஃபார்முலா என்ன? மீடியன் = N கேபிட்டல் N + 1/2. கேபிட்டல் என்ன? 41 41 + 1/2 42/2 கேன்சல் பண்ணா 21. அப்போ 21வது மாணவனுடைய உயரம் தான் இடைநிலை மதிப்பா இருக்கும். இப்போ இங்க வந்து 21வது மாணவரோட உயரம் என்னன்னு நாம பார்க்கணுமா? இப்போ இங்க 150 சென்டிமீட்டர் வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 8 மாணவர்கள். 8 + 152 வரைக்கும் 4 மாணவர்கள் இருக்காங்களா? 8 + 4 + 154 வரைக்கும் 3 மாணவர்கள் இருக்காங்க. 12 12 + 3 15 15 + 7 22 ஆயிடுமா? இப்போ இது வரைக்கும்
155வது சென்டிமீட்டர் வரைக்கும் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? மொத்தம் 22 மாணவர்கள் இருக்காங்க. 22 பேர். அப்ப 21வது மாணவர் வந்து இங்க தானே இருப்பாரு, இதுல தானே இருப்பாரு. ஏன்னா இது 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 12, 15. இது வரைக்கும் ஆட் பண்ணா 15 தான். அப்போ 15க்கு அடுத்து 22க்கு இடையில இருக்குமா? 15க்கும் 22க்கும் இடையில தானே 21 இருக்கும். அப்ப இந்த 155 சென்டிமீட்டர், இதுக்கான இடைநிலை வந்து 155 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. காணும் நாற்கரம் PQRS இல் ஆங்கிள் SPQ ஈக்குவல் டு ஆங்கிள் RSP மற்றும் PQ ஈக்குவல் டு RS எனில் PR எதற்கு சமம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு நாற்கரம் PQRS, இதுல வந்து ஆங்கிள் SPQவும் RSP இதுவும் இணைன்னு சொல்லியிருக்காங்களா? இது ரெண்டும் இணை. PQ ஈக்குவல் டு RS, PQ இதுவும் RS இதுவும் இணைனா PR வந்து எதற்கு சமமா இருக்கும்? PR வந்து எதற்கு சமமா இருக்கும்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதுல இந்த ரெண்டு PQவும் RSும் இணை. அப்போ இதுவும் இணையா தானே இருக்கும். அப்போ PRக்கு இணையானது வந்து QS. PR ஈக்குவல் டு PQS தானே இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி QS.